ஆரம்பம் முதலே உலகக்கிண்ண 2020 போட்டிகள் இந்தியாவுக்கு வாய்ப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக இங்கிலாந்தின் முன்னாள் வீரர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளின் போது சாதாரண அணிகளே இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் பங்கேற்க செய்யப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு இலகுவாக முன்னேறியது. இந்த நிலையில் அரையிறுதி போட்டி முதல் போட்டியாக இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடம்பெற வேண்டிய நிலையில் அதனை ரத்து செய்து ஆப்கானிஸ்தான் அணிக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடையிலான போட்டி அங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. முன்னதாக பங்களாதேஷ் அணியுடன் இடம்பெற்ற போட்டியில் விளையாடிய பின்னர் உரிய நேரமின்மை காரணமாக ஆப்கானிஸ்தான் அணி இன்று தென்னாப்பிரிக்க அணியுடன் தோல்வி கண்டதாக இங்கிலாந்தின் முன்னாள் வீரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரம் அந்த போட்டிக்கு பதிலாக முதலாவது அரையிறுதி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடைபெற்றிருக்குமாக இருந்தால் இந்திய ரசிகர்களுக்கு அது அதிகாலை நேரம் என்பதால் விளம்பரம் செய்வோருக்கு நட்டம் ஏற்படும் என்ற காரணமும் கூறப்பட்டிருந்தது. இதன் காரணமாகவே இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுவும் இந்தியாவுக்கு வாய்ப்பாக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு என்று இங்கிலாந்தின் வீரர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். குறிப்பாக தற்போது அட்டவணையில் புள்ளியின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கும் இந்தியா இன்றிரவு மழை பெய்து போட்டி தடைப்பட்டால் கூட நேரடியாக இறுதிச் சுற்றுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்திய அணிக்கு வாய்ப்பாகவே 2024 உலகக்கிண்ண 2020 போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாக இங்கிலாந்தின் முன்னாள் வீரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.